அதாங்க காலையில் குளித்து ரெடி ஆகிடுச்சு. குளித்த மாதிரியே தெரியாது, ஆனால் குளிச்சிட்டேன். இந்த பவுடர் அடித்து அப்புறமா டச்சப் பார்த்துக்கலாம். அதான் டென்ட்டில் ஸ்டே பண்ணேன். நைட்டு கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, பரவாயில்ல. டென்ட்டு ஸ்டே பண்ணவும் மழையில் நனையாமல் படுத்தாச்சு. ரெடி ஆகிட்டு நான் அடுத்தது கிளம்புறேங்க. போகிற வழியில் பார்ப்பேன், வீடியோ எடுக்கிறேன். இப்போ கிளம்பலாம். இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு மூணாவது நாளுங்க. இன்றைக்கி 2 நாள், ஒரு நாள் ஹோட்டலில், ஒரு நாள் பெட்ரோல் பங்கில் தங்கிட்டோம். ஃபஸ்ட் டைம் டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன். நல்லா தாங்க இருந்துச்சு, பரவாயில்ல. அவர் சொன்னார். நான் ஆல்ரெடி முன்னாடி பங்கில் கேட்டேன், இடம் இருந்துச்சு, ஆனால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் இங்கே வந்து கேட்டேன், சரி இங்கே படுத்துங்கன்னு அவர் கை கட்டினார். அங்கே போய் படுத்துக்கிட்டு டென்ட்டு போட்டு படுத்தாச்சுங்க. ஆனால் நம்ம நைட்லலாம் செம்ம மழை பெஞ்சிச்சு. அதில் தான் டென்ட்டு போட்டு தாங்கவும் கொஞ்சம் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் என்ன வரேன்னா, நான் அங்கேயே குளிச்சிட்டேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பல்லு வரைக்க மறந்துட்டேன். அதனால் ஒரு டோல்கேட்டில் நின்று பல்லெல்லாம் விளக்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம வண்டியிலோட கிளம்பிட்டு இருக்கேன். அப்படியே நம்ம இந்த கடலோர ரோடாக போவோம். அப்படியே லடாக் நோக்கி போவோம். போகிற வழியில் என்னென்ன பார்க்குறோன்றது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பார்க்கலாம். போய் சாப்பிட்றதுக்கு அடுத்தது பார்ப்போம். நாம் போகிற வழியில் ஒரு கோட்டை இருக்கு. அந்த கோட்டையை பார்த்துட்டு, கோட்டை தான் அதை பார்த்துட்டு அப்படியே போகலாம். சோலோ ட்ராவல் போர் அடிக்கும்னு நினச்சேன். அந்தளவுக்கு நான் செல்லே நோண்டுறது இல்லை. வீட்டில் இருந்தால் சும்மா இருந்தேன்னா செல்லு தான் அதிகமாக பார்த்துட்டு இருப்பேன். டிவி பார்க்குறதோட செல்லு தான் அதிகமாக இருக்கும். இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் அதிகமாக வண்டி ஓட்டுற வேடிக்கை பார்க்குறேன், சுற்றி இருக்கிறத ரசிக்கிறேன், அந்த மாதிரி இருக்கும். இதனால தான் ட்ராவல் பண்ணி பார்க்கணுன்னு இருக்குது. ஆனால் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை நான் எங்கேயோ ஒரு பாயிண்டில் சொல்லுவேன். ஒரு ஸ்டோரி, என்னோட கதைன்னு கூட வச்சுக்கல, அதுக்கான காரணமும் இருக்குது. இங்கேருந்து நம்ம கோகர்ணா ஒரு 40 கிலோமீட்டர் வருது. அதுக்கு முன்னாடி அந்த ஃபோர்ட்டை பார்த்துட்டு அப்படியே போகலாம். இன்னைக்கு வேற எடிட் பண்ணுற வேலை இருக்குது. ஃபுல்லாக எடிட் பண்ணி வீடியோ போடணும். ஒரு நல்ல இடம் கிடச்சுன்னா அதை உட்காந்து எடிட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தது ஃபோட்டோ பார்த்துட்டு அடுத்ததுக்கப்புறம் போயிட்டு எடிட் பண்ணி வீடியோ போஸ்ட்டுக்கு டைமிங் செட் பண்ணிவிட்டு அடுத்த ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். அப்படியே போக வேண்டியதான். போகிற வழியில் நம்மளால என்னென்ன பார்க்க முடியுதோ அதெல்லாமே பார்த்துட்டே போகலாம். ஆனால் நேற்று எனக்கு நல்ல நாள்னு நினைக்கிறேன். ஒரு 2 பேர் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அவங்க அந்த இடம்லாம் ரொம்ப காட்டுக்குள்ளே இருக்குது, வழியே தெரியாது. அவங்களாம் கன்னடத்தில் படித்து போனாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறமா பெட்ரோல் பங்க்கு எதிர்பார்க்கலாம் அந்த இடத்துல விடுவாங்களான்னு. செம்ம வேர்த்துச்சு, அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. நமக்கு இடம் கொடுத்ததுனால தான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு நன்றி சொல்கிறது விதமா டேங்க் அங்கேயே ஃபுல் பண்ணிட்டு அந்த டைம் நாம் இங்கேயே ஆயில் இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் ஓட்டி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இங்கேயே முன்னாடியே பண்ணிக்கலாங்க. எங்கேயாச்சும் இடம் எடுத்துன்னா வண்டியை ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த மீட்டர் ஓடலை, ஸ்பீடு மீட்டர் ஓடுது, கிலோமீட்டர் மீட்டர் ஓடலை. அதனால் நம்ம அடுத்தது ஆயில் போட்டுட்டு கரெக்டாக அந்த கிலோமீட்டருக்கு கணக்கு வச்சு ஓட்டி ஆயில் சேஞ்ச் பண்ணி. ஏன்னா வீட்டில் ஆல்ரெடி அன்னவாசம் ஆகிடும், அவர் யூஸ் பண்ணிட்டு நானும் யூஸ் பண்ணேன் லோக்கலில் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் தான் இப்போதான் எடுத்துகிட்டு வரேன். மாடுகள்லாம் தேங்கி போடுது. மாடு அதிகமாக இருக்குது. இதுதாங்க கோட்டை, பின்னாடி இருக்கு பாருங்க, பிரம்மாண்டமாக இருக்குது. என்ன ஓப்பன் இன்னும் ஆகலை, 8 மணிக்கு மேலே ஆகும். நான் சீக்கிரமாகவே வந்துட்டேன். நம்ம வெளியிருந்தே பார்த்துட்டு அப்படியே போகலாங்க. ஒன்றும் இருக்க, ரொம்ப சேதமடைஞ்சுதான் இருக்குது. கோட்டையெல்லாம் பெருசாக இல்லை. நம்ம ஊரில் கட்டின கோட்டைலாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்குது இன்னும். இவங்க இந்த மாதிரி மண்ணில் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கல் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு வேளை ஏதாச்சும் போர்க்கீர் வந்து சேதமடைஞ்சிருக்கலாம். ஆனால் கோட்டை இருக்கிற அறிகுறியே இல்லைங்க. ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம்னா சுற்றியும் அங்கேருந்தே ஒரு ஆரம்பம், ஒரு வாசல் சொல்கிறது, அந்த மாதிரி ஆர்ச்செல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. உள்ளே வந்து பார்த்தா தான் கோட்டை இருக்கிறதே தெரியுது. கோட்டைக்குள்ளே வந்தாச்சுங்க. செல்ஃபி ஸ்டிக்கு இதெல்லாம் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. டைமிங் ஆன்லைனில் 8 மணி ஆயிடுச்சு. இங்கே வந்து 6:30லேருந்து சாயங்காலம் 5:45 வரைக்குங்க. மேலே வந்தால் ஏதோ ஒரு லேண்டுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. கோட்டை மாதிரியே தெரிலங்க. மட்டமான இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஹைட்டில் இருக்கும். உட்காரத்துக்கெல்லாம் இடம் வச்சுருக்காங்க.
இதெல்லாம் என்னவா இருந்திருக்கும்? பாதாள வழியாக இருக்குமோ? என்ட்ரி ஃபீஸ்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். நீங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கலாம். அப்படியே அங்கேருந்து நடந்து வந்தால் இங்கே இந்த வழியாக இதுக்குள்ளே போனோம்னா அங்கே ஏதோ ஸ்டேஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு வேளை கலை நிகழ்ச்சி இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்களான்னு தெரில. எனக்கு எப்படியும் மோஸ்ட்லி தெரிலங்க. இந்த இடத்த பேர் சொல்லலைங்க, மிர்ஜன் ஃபோர்ட், அதுதான் இந்த இடத்தோட பேர். இதோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் அங்கே நிலப்பரப்பு சரி மண்ணாக இருந்துச்சு. இங்கே நிற்கிற இடம் ஃபுல்லாகவே மண், சுற்றி வெறும் கோட்டை மட்டும்தான். எப்படி இருந்திருக்கும், என்ன இருந்திருக்குமே தெரியல. இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கு, சொல்லவும் முடியல. இவ்வளோ ஹைட்டில் ஒரு கிணறு, அதுக்கு வழி அதுக்குள்ளே வந்தீங்கன்னா இது உள்ள ஒரு மாதிரி வழி இருக்குது. இப்போ செடியெலாம் வளர்ந்து இதா வெளியே என்ட்ரன்ஸ் தெரியுதுங்களான்னு தெரியல. எனக்கு இதில் தெரியுது, வீடியோவில் தெரியாத எடுக்குது. இந்த கோட்டை பார்த்திங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் சென்ன பைரவி தேவி அவங்களால தானே கட்டப்பட்டது நம்பப்படுறாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த கோட்டையோட என்னவா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மிளகு ஒரு மிளகு சேமிப்பு கிடங்காக தான் வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு மிளகு ஏற்றுமதி இங்கே கோகர்ணா அந்த கடலோர பகுதியில் வந்து மிளகு ஏற்றுமதி பண்ணிட்டுருப்பாங்களா, அதுக்கோசரமே இந்த மிளகு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கே பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய கிணறுகள் அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பாட்டுங்க, ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பராக இருக்கும். மற்றபடி அமைதியான இடம். நீங்கள் திரும்பி வர நிறைய பேர் இதுக்கு மேலே போர்லாம் தொடுத்துருக்காங்க. போர் தொடுத்தது போக மிச்சம் இருக்கிறது தான் இவ்வளோ தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. வாட்ச் டவர்லாம் இருக்குது. அவசரமாக தான் அந்த ராணிக்கு பேரே வச்சுருக்காங்க, பெப்பர் குயின். பார்த்துங்க. இன்னொன்று சொன்ன வந்துட்டுங்க, பாதாள வழிலாம் இங்கே நிறைய இருக்குங்க. A few moments later. கோகர்ணாவோட மெயின் பீச்சுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் மெயின் பீச். நம்ம வண்டி பின்னாடி பார்க் பண்ணிவிட்டு சும்மா பீச் வரைக்கும் போயிட்டு வரலான்ட்டு பார்க்கணும். ஒரு நிழலான இடம் கிடச்சா நம்ம எடிட்டிங்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணி முடிச்சிடலாம். இன்றைக்கி இங்கே தான் கொஞ்சம் நேரம் இருக்குது. ஏன்னா ஏதோ பார்க்கு ஏதாச்சும் இடம் கிடச்சிச்சின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு அங்கே தாங்க எடிட் பண்ணோம். இன்னும் சாப்பிடலை, போய் சாப்பிட்டு வரேன். சாப்பிட்லாம். எல்லா வீடியோலையும் சாப்பிட்லன்னு தான் சொல்லியிருப்பேன். இதுக்கு மேலே தான் போய் சாப்பிடணும். பீச்சு பா, தண்ணி இவ்வளோ தூரம் வர மாட்டேங்குதுங்களா? கீழே பாருங்க, டிஃப்ரென்ஸ் தெரியுதா? தண்ணியோட டிஃப்ரென்ஸ். இவ்வளோ தூரம் தண்ணி வந்துருக்க மாட்டேங்குது. பாருங்க, பீச்சில் இப்படி படுத்துட்டு ஜாலியாக இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த சைடு இருந்து பார்க்க பீச் எப்படி இருக்குன்னு பாருங்க, செம்மையாக இருக்குது. கொஞ்சம் தூரம் உள்ளேயே போட மாட்டேங்குது. இதில் வந்து ரொம்ப நம்ம நினைக்கிற அளவுக்கு மணல் ரொம்ப டேப்பராலாம் இல்லை, உங்களுக்கு நடந்து போகிற அளவுக்குலாம் இருக்குது. அப்படியே எங்கேயோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கிறேங்க, எங்கேயாச்சும் போகலாமான்ட்டு. சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேங்க. சாப்பிட்றதுக்கு எவ்வளோ வியூ பாயிண்ட் மட்டும் பாருங்க. இது பேர் பீச்சை பார்த்துட்டே சாப்பிட போகிறேன் இன்றைக்கி. நல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு புது விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ஆப்போசிட்டில் பீச்சு, இங்கே தான் உட்காந்து சாப்பிட போகிறோன்றது நல்லா இருக்குது. ஓகேங்க, ரொம்ப பசி. சாப்பிட்டு எங்கெங்கே கோகர்ணாவில் சுற்றி பார்க்க முடியும் சுற்றிட்டு ஆயில் மாற்றிட்டு அடுத்தடுத்து கிளம்புவோம். ஏன்னா நம்ம ட்ரிப்பு பெரிய ட்ரிப்பு. டைமெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை, நாட்கள் பிரச்சனை இல்லை. அப்படியே போய்கிட்டே இருந்தால் கொஞ்சம் நமக்கு தெரியாதில்ல இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோன்னு. அதனால் அடுத்தடுத்த பிளேஸ் போயிட்டே இருக்கலாங்கன்னா பார்த்துட்டு போகிற வழியில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு போகலாம். ஓகேங்க, சாப்பிட்டு பேசுகிறேன். இங்கேருந்து பார்க்க கடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் அங்கே பார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாக கடல். இந்த சைடு மலையிலேருந்து பார்க்குறோம் கடலை. இதுக்கு ஒரு பீச் நேமு, அந்த சைடு ஒரு பீச் நேமு, லைனாக பீச் பிரித்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி நான் ஒன்று சாப்பிட்ட இடம் சொன்னேன்ல, 3 பூரி ஒரு வாட்டர் பாட்டில் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சாக்காயிருவீங்க. நம்ம ஊர்லலாம் வெஞ்சு போனால் என்ன 60 ரூபா இருக்குமா? 130 ரூபா சாப்பாடு, அவ்வளோது. அது இல்லாமல் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, வண்டி திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் அடுத்த இது கிளம்புறேன். போகிறப்ப மெக்கானிக்கு பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு போகணும். ஏன்னா வண்டி
நானும் ஸ்டார்ட் பண்ணேன், ஸ்டார்ட்டே ஆகலை. ரொம்ப நேரம் ஸ்டார்ட் ஆகாமல் இப்போ அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆனுச்சு. எனக்கு என்னமோ ஒரு சந்தேகமாக இருக்குது. போகிறப்ப பார்த்துட்டு போவோம். ஏன்னா இன்னும் நம்ம எவ்வளோ பெரிய ட்ராவல்லாம் பண்ணோம். சரிங்க, ஆயில் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குமான்னு மெக்கானிக்கிட்ட விட்டேன். பார்த்தா செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான டைம் தான் ஆயில் மாற்றிருங்கன்னாரு. சரி பரவாயில்ல மாற்றிருங்கன்னேன். நம்ம ஊரில் இருக்கிற ஆயில் மாதிரி கேஸ்டர் ஆயில் அந்த மாதிரிலாம் கேட்டேன். அதெல்லாம் இல்லை, இங்கே இருக்கிற ஒரு ஆயில் தான் இருக்குன்னாங்க. சரிங்க பரவாயில்ல மாற்றிருங்க. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டலாம் இந்த ஆயில் ஊற்றினோம் அப்படின்னேன். 3000 கிலோமீட்டர் ஓட்டலாம்னாங்க. மீண்டும் சிந்திக்கு வரை பாலாவின் பயணங்கள் தொடரும்.